இந்த குட்டிக்கு வந்து ரேட் வந்து 9 ரூபா வரை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 9 ரூபா சொல்லி ஃபைனல் 8 ரூபானா விட்டுருவோம்னாங்க. குட்டி பாத்தீங்கன்னா ஒரு 7-8 மாசம் குட்டி தான் இருக்கும். நல்லா வளர்ப்பு வளர்த்துருக்காங்க. ஆனா கொஞ்சம் கறி தான் கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் மெலிஞ்சுதான் இருக்கு. ஆனா பல் போடலண்ணே. ஒரு 8 மாசம் 9 மாசம் குட்டியா இருக்கும். நல்ல குட்டி. நல்லா ரேட்டு கொஞ்சம் பரவாயில்ல, அனுசரிச்சு தான் இருந்திருக்கு. இன்னைக்கு ரேட்டு கொஞ்சம் பரவாயில்ல மட்டும்தான் இருந்திருக்கு. கொஞ்சம் பரவாயில்ல. என்ன ஒரு 10-12 கிலோ 10 கிலோ கறி இருக்கும். குறையாம 10-11 கிலோ வரைக்கும் கறி இருக்கும்ண்ணா. 11 கிலோ வரைக்கும் இந்த கறி இருக்கும். குட்டி நல்ல குட்டி தான். வளர்ப்புக்கும் நம்ம பயன்படுத்தலாம், ஆட்டுக்கும் கொண்டு விடலாம். இந்த மாதிரி குட்டி தான் நிறைய சந்தையில நிறைய அதிகமா தெரியுது. இந்த கலர்ல உள்ள செம்போர் கலர்ல உள்ள இந்த மாதிரி குட்டி தான் நிறைய தெரியுது. இந்த 2 குட்டிக்கும் வந்து 9 ரூபா கிரையம் சொன்னாங்க. ஒரு குட்டிக்கு வந்து 9,000 ரூபாய் கிரையம் சொல்லி 18,000 ரூபாய் சொன்னாங்க. ஃபைனலா ஒரு 2 ரூபா கம்மியானா 16 ரூபா அந்த மாதிரி வந்தா விட்டுருவோம், அனுசரிச்சு வந்தா 15 ரூபாய்க்கு கூட விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுமே நல்ல வளர்ப்புக்கு ஏற்ற குட்டி தான். ரெண்டுமே ஒரு 4-5 மாசம் வரைக்கும் இருக்கும். 5 மாசம் 6 மாசம் வரைக்கும் உள்ள குட்டி தான் 2 குட்டியுமே. ரெண்டுமே நல்ல குட்டி தான். சந்தைக்கு இன்னைக்கு வந்து நிலவரம் கொஞ்சம் டல்லு, அதனால குட்டிகள் பெரும்பாலும் சேல்ஸ் ஆகாமலே நின்றுது. வளர்ப்பு குட்டிகள் பெரும்பாலும் சேல்ஸ் ஆகல. அது வளர்ப்பு குட்டிகள் நல்ல அதான் இளம் மறிகள்னு சொல்லக்கூடிய நல்ல மறிகள் நிறைய தெரியல. எல்லாமே கொஞ்சம் கரெக்ட் குட்டி மாதிரியே தான் தெரிஞ்சுது. நல்ல மாதிரி சந்தையில வந்ததுலே நல்ல ஒரு கடா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கடா தான். நல்ல கடா, டாப் கடா. கலரு சைனிங்கு எல்லாமே நல்லா இருக்கு. நல்ல சூப்பர் கடா. கடாயை பாருங்க, கொம்பு நல்ல கொம்பு சூப்பரா இருந்தது, பார்க்க நல்லா இருந்தது. சரி வீடியோ எடுப்போம் அப்படின்னு எடுத்தோம்னா, ஆனா விலை யாருன்னு சொல்ற மாதிரி விருப்பத்துல இல்லை. கடாவை பாருங்க, நல்ல கடா, நல்ல சூப்பர் கடாயா இருக்கு. கறி ஒரு 20-25 கிலோ வரைக்கும் இருக்கும். நம்ம பண்டிகைக்கு பயன்படுத்திக்கலாம், இல்ல கோயில் திருவிழாவுக்கு எதுக்குனாலும் வெட்டதுக்கு நல்ல கடா. நல்ல கடா. கிழக்கு எட்டையாபுரம் பொட்டு கடாயோடு சேர்ந்ததுங்க. அதோட கால் கணம் எல்லாமே இருக்கு. சண்டைக்கு ஆகும்ண்ணே, சண்டைக்கும் பயன்படுத்தலாம் கடாய. நல்லா கொம்பு உருவி விட்டுப்பாங்க நினைக்கிறேன். கொம்பு நல்லா இருக்கு, நல்லா பருங்கொம்பா இருக்கு. கால் கணமும் கொஞ்சம் பர்சா இருக்கு, பரவாயில்ல. ரொம்பையும் பர்சுன்னு சொல்ல முடியாது, நார்மல் சைஸ்ல இருக்கு. நல்ல சூப்பர் வளர்ப்பு, நல்ல வளர்ப்பு வளர்த்துருக்காங்க. நல்ல கடாயா இருக்கு. ஆடு நல்ல ஆடுன்னு, சூப்பர் ஆடா வந்து சந்தையிலே பாத்தீங்கன்னா ஆடு டாப் ஆடு, சரியான ஆடு. தீவனமே போட முடியாது அந்த அளவுக்கு ஆடோட சைனிங், ஆடோட உயரம், ஆடோட வெயிட்ட பாத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. 2 குட்டி ஆடும் 2+2 குட்டி வச்சிருந்தாங்க. இந்த இருக்கிறங்க, இந்த ஆடத்தை சொன்னேன். நல்ல சரியான ஆடு. சந்தையில வந்ததுலேயே நம்ம கண் குளிரா இருந்தது. சூப்பர் ஆடுண்ணே. பல் சேர்ந்துருச்சுண்ணே. பல் சேர்ந்த ஆடு. ஒரு கடா குட்டி, ஒரு பெட்டை குட்டி, 2 குட்டி இருக்குண்ணே. இந்த பெட்டை குட்டி எல்லாம் எடுத்து வளர்த்தோம்னா இதே மாதிரி வரும், இந்த ஆடு மாதிரியே வரும்ண்ணே. சரியான ஆடு. பால் வர்க்கம்னா குறையே சொல்ல முடியாது, நல்ல பால் வர்க்கமான ஆடு. ஆடும் சூப்பர் ஆடுண்ணே. இந்த மாதிரி ஆடு சந்தையில ஓரளவு ரேரா தான் வரும். நல்ல சத்தான ஆடு, சூப்பர் ஆடுண்ணே. வளர்ப்புக்கு வளர்க்க ஆடு, நம்மளால தீவனம் தான் கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு ஆடு வந்து நல்ல சரியான ஆடு. ஆடும் குட்டியும் சேர்த்து வந்து 28,000 ரூபாய் வரைக்கும் அண்ணன் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 20 கீழே ஏதாவது விலை இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஆனா 20 கீழேன்னா வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சந்தையில கடைசி வரைக்கும் நின்றுக்கிட்டு தான் இருந்தது. 20 கீழே தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஆனா 20 கீழே அண்ணன் விலை சொல்லலை. 20 கீழே வராது, 20 கீழேன்னா நீங்க விலை கேட்க வேண்டாம் போயிருங்க அப்படின்ட்டாப்புல. நல்ல ஆடுன. இந்த பெட்டைக்குட்டின்னு சொல்லக்கூடிய இந்த குட்டியை எடுத்து நம்ம வளர்த்தோம் அப்படின்னா இந்த ஆடு சைனிங்ல இந்த ஆடு மாதிரியே நல்லா வளரும். நல்ல சூப்பர் பால் வர்க்கமான ஆடு, நல்ல ஆடு. நல்ல ஆடை பார்க்கலே நமக்கு ஒரு கண்ணுக்கு நான் பிடிச்சு போச்சு. இந்த மாதிரி ஆடு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா குட்டி நல்ல தடனா இருக்குங்க. ஏன்னா அந்த குட்டியும் இது பிறக்கக்கூடிய குட்டிகளும் நல்ல திடனாகவும் நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஏன்னா ஆடு நல்ல ஆரோக்கியமான ஆடு. ஆடு நல்ல வளர்த்தி, நார்மல் வளர்த்தி ஆடு நல்ல கறி, நல்ல தீட்டு வளர்ப்புங்கையில நல்லா வளர்த்துருக்காங்க. வளர்த்தவங்க நம்ம வந்து குறை சொல்ல முடியாது, சூப்பரா வளர்த்துருக்காங்க. ஏன்னா சில ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா எலும்பு கூடு மாதிரி இருக்கும். இதை பாருங்க, நல்ல வளர்ப்பு. இந்த அவங்க சொன்ன ரேட்டில இருந்து ஓரளவு பாதி அளவு குறைச்சு கொடுக்கலாம். நல்ல ஆடு.
இது எட்டயபுரம் பொட்டு குட்டினே. ஜோடி 13 ரூபா வரைக்கும் சொன்னாங்க. கலர் குட்டி, நம்ம லைவ் வீடியோல போட்டிருந்தோம். கலர் குட்டி ஜோடி 13 ரூபா வரைக்கும் சொன்னாங்க. கடைசி வரைக்கும் சேல்ஸ் ஆகல. ஒரிஜினல் பொட்டுன்னு சொன்னீங்க அப்படின்னா இதான் எட்டயபுரம் ஒரிஜினல் பொட்டுனா இதான். எப்படி பொட்டு பொட்டா டாட்டா இருக்கு, இதான் ஒரிஜினல் பொட்டு. நம்ம எட்டயபுரம் ஒரிஜினல் பொட்டு குட்டின்னு சொல்லக்கூடிய பொட்டு குட்டி அப்படின்னா அது இதான். நல்ல குட்டி, எல்லா குட்டியுமே நல்லா கொலை சாப்பிடுது. ஒரு 1.5 மாச குட்டிகளா தான் இருக்கும். 1.5 மாசத்துல இருந்து 2 மாசம் வரைக்கும் தான் இருக்கும் அந்த குட்டி. நல்ல குட்டி, சூப்பர் குட்டி, வளர்ப்புக்கேற்ற பிரீடு. ஆனா இப்ப வாங்கி இந்த குட்டியை வளர்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த பண்டிகைக்கு சேல்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா சின்ன குட்டியா தான் இருக்கும். இதை விட கொஞ்சம் பெரிய குட்டியா அதை வாங்கி வளர்த்தா தான் நல்லது. இது இப்பவுமே 1.5 மாசம் 2 மாசம் தானே, 8 மாசம் இருக்கு பண்டிகைக்கு. 8 மாசம் 9 மாசம் தான் இருக்கு. மிஞ்சி போனா 1 வருஷத்துக்குள்ள 1 வருஷ கடாயா கூட இருக்காது. பல்லு கூட போட்டிருக்காது. ஒரு 2 பல்லாவது கடா போட்டிருந்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். சேல்ஸ் வாங்குறவங்க பெரும்பாலும் பல் பார்த்து வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை விட கொஞ்சம் பெரிய குட்டியா வாங்கி வளர்த்தா நல்லா இருக்கும். ஏன்னா பண்டிகை கிளீனா இருக்கும். வரக்கூடிய காலங்களில் உள்ள பண்டிகைக்கு நமக்கு சேல்ஸ் பண்ணதுக்கு கிளீனா இருக்கும்ண்ணா. நல்லா எட்டயபுரம் ஒரிஜினல் பொட்டு குட்டி தான். இந்த மாதிரி தான், இதான் தரமான குட்டிகள். ஆனா கொஞ்சம் பெரிய குட்டியா இருந்தா வாங்க நல்லா இருக்கும். வாங்கி வளர்த்தா கொஞ்சம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஜோடி 13 வரைக்கும் சொல்லியிருக்காப்புல. ஆனா கடைசி வரைக்கும் ஃபைனல் வரைக்கும் விற்கல, சேல்ஸ் ஆகல. கடைசியில் ஆட்டோல ஏத்திட்டு போயிட்டாங்க நினைக்கிறேன். நம்ம லாஸ்ட் வரைக்கும் நின்றுட்டு தான் வந்தோம். 13 வரைக்கும் சொல்லிட்டு ஃபைனலா முடியல. யாரும் வாங்குற மாதிரி தெரியல. இன்னைக்கு குட்டிகள் வளர்ப்பு குட்டிகளை கம்மியா தான் போயிருக்கு. வெள்ளாட்ட குட்டிகள் தான் அதிகமான சேல்ஸ். வெள்ளாட்ட குட்டிகள் அதிகமா சேல்ஸ் ஆச்சு. செம்மராட்ட குட்டிகள் நார்மல் தான். இன்னைக்கு அவ்வளவா இல்லை. செம்மராட்ட குட்டி சேல்ஸ் அதிகமா இல்லை இன்னைக்கு பொறுத்தவரையிலே. ஐயா நம்ம இப்ப நிக்க ரெட்டியார்பட்டி ஆட்டு சந்தையில் நிற்கும். ரெட்டியார்பட்டி சந்தைக்கு ஆள் வரலையா? ஆள் வரல. நிலவரங்கள் எப்படி இருக்கு? விலையா அப்படியே தான் இருக்கு. சரி வாங்க, நாதி இல்லாம இருக்கு. வாங்க, ஆள் இல்ல. ஆமா, நைட் சந்தை டல்லு தானோ? ஆமா, மக்கள் கொஞ்சம் வந்தீங்கன்னா இப்போ வளர்ப்புக்கு குட்டி வாங்கிக்கலாம். இப்போ வந்தேன்னா வாங்கிக்கலாண்ணா. ஆமா, சரி. எல்லாரும் தலையில அடிச்சுட்டு வியாபாரம் 1000 ஓ அப்படி இருக்காங்க. ஆமா, என்ன 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 ரேட்டு சொல்லுதியா சோடிக்கு? 17 சொல்லுதியா? 15 வந்தா கொடுத்துருவியா? 7,500 கேட்டு 7,300 இருக்கு. 7,500 காலில் ஏட்டாரு. இப்போ 7,300 வாங்கிட்டு போறாரு. 7,300 வாங்கிட்டு வராப்புல. ஆமா, நல்ல நம்ம எட்டையாவது மாதிரி. நல்ல சூர்யா, சரியான மாதிரி. ஆமா, இந்த நிலவரத்துல தான் இருக்கு சந்தை காடை. சந்தை இன்னைக்கு நிலவரம் மோசமா இருக்கு. என்ன? ஆமா, பாம்பு கோயில் சந்தைக்கு வாங்கயா, மக்கள்லாம் வாங்க. பாம்பு கோயிலுக்கு வந்தீங்கன்னா நல்ல வியாபாரம் பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த சந்தைக்கு இந்தி பிறப்பு நாங்கள் வீட்டுக்கு போயிருவியா? நல்ல மறிகளா போட்டுக்கலாம். எத்தனை மாசம் மறிகளா இருக்கும்ண்ணா? 8-9 மாசம் குட்டிகள். ஆமா, பண்ணைக்கு ஆகும் வளர்ப்புக்கு. பண்ணைக்கு ஏற்ற வளர்ப்புக்கான குட்டிகள். ஆமா, 8,000 குட்டிகள். நல்ல கால் நீட்டு போக்கான குட்டிகளா இருக்கு. அந்த குட்டிக்கு என்ன ரேட் சொல்லுதியா? குட்டி. அந்த குட்டிக்கு என்ன ரேட் சொல்லுதியா? என்ன ரேட் சொல்லுதியா? நீங்க தண்ணி என்ன சொல்லுவோம்? தனியாக கேட்டால் 8 ரூபா சொல்லுவோம். மொத்தமாக கேட்டால் ஜோடி 15 ரூபா சொல்லுவோம். அப்படி சொல்லுங்க. ஆமா, அவனுக்குள்ள 7,500 அவனுக்குள்ள வந்தா விட்டுருவோம். பரவாயில்ல. 7 ரூபா 8 ரூபா வரைக்கும் வந்தீங்கன்னா விட்டுருவியா? இன்னைக்கு ரெட்டியார்பட்டி ஆட்டு சந்தையில் விலைகள் கொஞ்சம் சௌரியமாக தானே இருந்திருக்கு. குட்டிகள் வளர்ப்பு குட்டிகளுக்கு இன்னைக்கு சந்தை கொஞ்சம் மோசமாக இருக்கனால குட்டிகள் கொஞ்சம் வளர்ப்பு குட்டிகள் கொஞ்சம் மோசமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரேட்டுகள் கொஞ்சம் அனுசரித்து தான் விற்பனை ஆகிருக்கு. அண்ணன் சொல்லுதாப்புல இன்றைக்கி மறிகள் கொஞ்சம் ரேட்டுகள் கொஞ்சம் கம்மி தான். இன்றைக்கி ஆள்கள் வரத்து இல்லை அப்படின்னு சொல்லுதாப்புல. கூட்டங்களும் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குண்ணா, பார்த்துக்கோங்க. கூட்டங்களும் இல்லை. இன்றைக்கி ஏரியாவுக்குள்ள கூட்டங்களும் இல்லை. கூட்டங்களும் கம்மியாக தான் இருக்குது. வந்தேன்னா கொஞ்சம் அன்னைக்கு கொஞ்சம் ரேட்டுகள் கொஞ்சம் சௌரியமாக தான் அமைஞ்சிருக்கு. மறிகள் எல்லாமே. ஆனால் நல்ல மறிகள் அண்ணன் வாங்க. இப்படிக்கு நாங்கள் எல்லாரும் வாங்க. நாங்களே உங்களுக்கு பிடிச்ச அளவுக்குலாம் மறிக்கல் வாங்கி தருவாப்புல. அண்ணனே வாங்கி தருவாப்புல. நமக்கு தெரிஞ்ச வியாபாரி 15 வியாபாரி இருக்காங்க. தட்டிக்கல எல்லாம் மறி போடுறாங்க. அது எல்லாமே மறி போடுறது வியாபாரிகள் தான். வாங்க, உங்களுக்கு பிடிச்ச விலைக்கு அடிங்க. ரைட், அனுசரித்து கொடுப்பாப்புல. வாங்க, மறியலை பாருங்கள். நல்ல மறியலாக போட்டிருக்காப்புல அண்ணன்.
அண்ணன் வியாபாரம் இன்னைக்கு டல்லுன்னு இருக்காப்புல. மறியல் இன்னைக்கு விற்கல அண்ணனுக்கு. இன்னைக்கு மறியல் விற்கல அண்ணன். இந்த ஒரு மாதம் அசல் கிடைச்சாலும் போதும்னு வைக்க வேண்டியதான். அவ்வளோதான். ஆமாம், ஆட்டோட கூட பார்க்க முடியாத வாழ்க்கை. அவ்வளோ தூரத்துக்கு இன்னைக்கு விலைவாசி கம்மியாக இருக்குது. இல்லைண்ணே அது மறியல் ஆனால் அண்ணன்ட்ட நல்ல மறிகளாக போட்டிருக்காங்கண்ணே. நல்ல மறிகளாக இருக்குது. வளர்ப்புக்கு ஏற்ற மறிகளாக வச்சுருக்காப்புல. சூப்பர் மறிகளாக இருக்குது. வந்தேன்னா அனுசரித்து வாங்கிக்கலாம். 8 ரூபா 9 ரூபா வரைக்கும் சொல்லுதாங்க. கொஞ்சம் உயரமான மறினா 9 ரூபா வரைக்கும் சொல்லுதாப்புல. கொஞ்சம் மறி கொஞ்சம் குட்டு மறி கொஞ்சம் சரியான கொஞ்சம் சின்ன மறிகளாக இருந்தால் 7 ரூபா கரையும் சொல்லுதாப்புல. மறிகளை பொறுத்து இருக்குண்ணா, பொறுத்து இருக்குது. கன்னி மறிகளுக்கு எல்லாமே ரேட்டுகள் கொஞ்சம் சௌரியமாக தான் இருக்குது. ஒரு 5 to 6 மாதம் மறிகள் தான் எல்லாமே நல்ல மறிகளாக வச்சுருக்காப்புல. வந்தேன்னா அப்படின்னா இப்போ பாம்பு கோயில் ஆட்டுச்சந்தைக்கு வந்தீங்கன்னா வருவாப்புல அண்ணன். பாம்பு கோயில், திருவங்கடம் அப்படின்னு ஒரு 3 ஆட்டுச்சந்தைக்கு போவாப்புல. வெட்டியார்பட்டி, ராஜாவளையம் போவோம். ராஜாவளையம் வரைக்கும் போகிறாப்புல. 4 ஆட்டுச்சந்தைக்கு போகிறாங்க வாரத்தில். சங்கரன் கோயில் இருக்கிறதுனால சுற்றி ஆமாம், சுற்றி ஏரியாவில் சங்கரன் கோயில் சென்டரில் இருக்காப்புல. அதனால் ரெட்டியார்பட்டி, பாம்பு கோயில், ராஜபாளையம், திருவங்கடம் அப்படின்னு 4 ஆட்டுச்சந்தைக்கு அண்ணன் போவாப்புல. அது 4 ஆட்டுச்சந்தைக்கு போனேன்னா அண்ணன் நிற்பாப்புல. அண்ணனை பார்த்துக்கோங்க, அண்ணன் நிற்பாப்புல. அண்ணன்ட்ட நீங்கள் மாதிரி வாங்கிக்கலாம். நல்ல நல்ல மறிகளாக சேர்த்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்கோ அந்த மாதிரி மறிகளை நீங்கள் அண்ணன்ட்ட கேட்டு வாங்கிக்கலாம்ண்ணா. இப்போ அண்ணன்ட்ட கிடக்க மறிகள் இந்த மாதிரி தான் கிடக்கு. சூப்பர் மறிகளாக இருக்குது, நல்ல மறிகளாக இருக்குது, பார்த்துக்கோங்க. நல்ல மறிகள், சுத்த கருத்த மறிகள் உங்களுக்கு தேவைனாலும் அண்ணன்ட்ட சொன்னீங்கன்னா அப்படின்னாலும் என்ன ரேட் சொல்லுங்க. கருத்த மறிக்கு ரேட்டு கொஞ்சம் அதிகமாக சொல்லிடலாம். பாருங்க பாருங்க, 2 மறி கிடைக்கு. ஒத்த மரம் மாதிரி கிடக்கண்ணே. ஒத்த மரம் இப்போ தான் கொடுத்தோம். ஒத்த மராப்பு இல்லை. ஒத்த மராப்பு ரெட்டியார் வீட்டில் அதிக ரேட்டு போகணுண்ணா. என்ன ரேட்டு போகும்? அதாவது கேட்க ஆளு, அதாவது கேட்க ரேட்டு தான் போகும். வேலை சொல்ல தெரியாம சொல்லிட்டான். ரேட்டுகள் வந்து ஒத்த மாதிரி அந்த மாதிரி ரேட்டுகளுக்கு வந்து மறிகள் வந்து ஒத்த மாதிரி வந்து இந்த ரெட்டியார்பட்டி சந்தையை பொறுத்தவரை ஒத்த மாதிரிக்கு வந்து அதிகமான ரேட்டில் போகும். ஏன்னா ஒத்த மாதிரிக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமான ரேட்டுக்கு போகும்ண்ணே. அந்தலே நல்ல கும்புமாக நல்ல டாப் இடம். ரெண்டுமே நல்ல இடம். கடாயை பாருங்கள், நிற்கிற தோரணை பாருங்கள், நல்லா இருக்குது. நல்ல கடை. என்ன ரேட் சொல்லலாம் தெரியல, பார்ப்போம். எது ரேட் தெரியுதான்னு பார்ப்போம். வீட்டு வளர்ப்பு நிலைக்கு, வீட்டு வளர்ப்பு மணிகினி எல்லாமே போட்டுருக்காங்க. வீட்டு வளர்ப்பு மணிகினி 4 பல்லு நாட்டுக்காவும் நல்ல கடை. கடாயிலே நல்ல கடாயை வச்சுருக்கேன். ரொம்ப நல்ல திருக்கு. ரொம்ப பாருங்கள், சண்டை கூட ஓட்டலாம். கொம்பு இருக்க சைஸ். ஐயா விடுங்கய்யா, இங்கேயா வருவா பாருங்கய்யா, கேட்டு கேளுங்க. கேளுங்க. ஐயா பிஞ்சு மாதிரி அப்படி தானே இருக்கும். நீங்க வளர்த்தா தான் பெருசாகும். வள மாதிரி சட்டுன்னு இருந்தால் முடியாது. ஆட்டோட கிடைக்கல அப்படிதான் இருக்கும். தனியாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் வளர்க்கையில நீங்கள் அரிசி சோறு தீவனம் வைக்க நல்லா உண்டாகும். வேலை முடியல, வேலை தீர்வாகாமல் போகுது. நல்லா சுத்த கருத்தை பூ நல்ல மாதிரியா இருக்கு. நல்லா கன்னி மாதிரிண்ணே, நல்லா வளர்ப்புக்கு ஏற்ற மாதிரி. ஒரு 4 மாதம் to 5 மாதம் வரைக்கும் இருக்கும். நல்ல மடிகளாக போட்டிருக்காங்க. என்ன ரேட்டு சொல்லுவீங்கண்ணா? 7 ரூபானா கொடுத்துருக்கேன். 7 ரூபா சொல்லுவேன். 6.5 கேட்காங்க. வேல்யூ 6 ரூபா வரைக்கும் இருக்குது. 6 ரூபா வரைக்கும் வேல்யூ இருக்குது. 7 ரூபானா அண்ணன் கொடுத்துருவோம். 500 ரூபா கிரயத்தில் கிடக்கு குட்டி. நல்ல குட்டியானா கன்னி குட்டி, வளர்ப்புக்கு ஏற்ற சூப்பர் குட்டிண்ணா. நல்ல குட்டிகளாக இருக்குது.
ஆடு நல்லா எட்டையாவரம் புளியம்பூர் ஆடுன்னு சொல்லக்கூடிய புளியம்பூர் ஆடுன்னு நல்ல ஆடு, நல்ல ஆடுகளாக வச்சுருக்காங்க. சூப்பர் ஆடுண்ணே, எட்டையாவரம் புளியம்பூர் ஆடு. நல்லா வளர்ப்புக்குள்ள ஆடு தாங்க, வளர்ப்புக்கு ஏற்ற ஆடு தான். பல் சேர்ந்துருச்சுண்ணே, ஆடு பல் சேர்ந்துருச்சு, பல் சேர்ந்த ஆடு தான். ஆடு பல் சேர்ந்த ஆடு தான். ஏன்னா ஆடு பல் சேர்ந்துட்டுலாம், பல் சேர்ந்துட்டு. என்ன எவ்வளோக்கு வாங்கியிருக்கியா? 8500. 8500 வாங்கியிருக்காங்க. நல்ல ஆடு, பல் சேர்ந்த ஆடு. பல் சேர்ந்ததுனால தான் விலை கொஞ்சம் கம்மி. 8500 நல்ல ஆடு. அதெல்லாம் பல்லெல்லாம் இருக்குண்ணே, பல்லெல்லாம் நல்லா இருக்குது. வளர்ப்புக்கு வளர்க்கலாம், இன்னும் 1 வருஷம் அல்லது வரைக்கும் வளர்க்கலாம். அந்த ஆட்டை 1 வருஷம் வரைக்கும் வளர்க்கலாம். நல்ல ஆடு, சூப்பர் ஆடு. சூப்பர் ஆடுண்ணே, நல்ல ஆடு, நல்ல புளியம்பூர் ஆடுண்ணே. புளியம்பூர் பால் வர்க்கம் எல்லாமே நல்லா இருக்குது. பால் வர்க்கம்லாம் நல்லா இருக்குது. குட்டியிலையும் நல்லா வளர்த்துக்கு. ஆடு முட்டி தான் வந்திருக்கு, குட்டியை தனியாக வச்சுருக்காங்க. இப்போ ஆடு மட்டும் தனியாக நிற்கிது. ஆடு மட்டும் தனியாக நிற்கிது. ஆடு வாங்கியில் கொஞ்சம் பார்த்து வாங்கணும்னா இந்த இருக்கலாம். காலை பாருங்கள், நல்லா கால் வந்து குழம்பு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆட்டோட குழம்பு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதைத்தான் ஆடை வந்து பார்க்கையில் தெளிவாக பார்த்தோம். ஆடுகள் அந்த மாதிரி குழம்பெல்லாம் பார்த்தோம். குழம்பு வந்து பெரிய குழம்பு, அதனால் ஆடை பார்த்து வாங்கல கொஞ்சம் கவனமாக வாங்குங்க. அந்த ஆடுகளை வாங்குறது கவனமாக வாங்கணும். பல்லையும் பார்த்து வாங்கிக்கோங்க. பால் வர்க்கங்கள் எப்படி இருக்குங்கிறது அதையும் பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா சில ஆடுகளில் பால் இருக்காது. ஆடு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் வத்து பாலாக இருக்கும். ஆனால் பால் வர்க்கங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஆடுகளை தேர்வு பண்ணையில் கால் எப்படி இருக்குது, கால் கணம் நல்லா இருக்கா, குழம்பு நல்லா இருக்கா, கண்ணெல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. கண்ணெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு. இந்த ஆடை பொறுத்தவரை காலில் குழம்பு வந்து மட்டும் பெருசாக இருக்குது, பார்த்துக்கோங்க. காலில் குழம்பு மட்டும் பெருசாக இருக்குது. மிச்சபடி ஆடெல்லாம் குறைச்சி, ஆடெல்லாம் நல்லா ஆடுவாங்க. சூப்பர் ஆடுவாங்க. நல்ல கடாண்ணா, சந்தையில் வந்து நல்ல கடாவாக இருக்குது. நல்ல கடை. கடாய்க்கு ஒரு 6 புல்லு போட்டுருக்கணும். 6 புல்லு போட்டு கொம்பெல்லாம் நல்லா நல்ல கொம்பாக இருக்குது. கறின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 to 30 கிலோ வரைக்கும். 25 to 30 கிலோ எலும்பு கறி சேர்ந்து நல்ல கடை. ஆட்டுக்கும் பயன்படுத்தலாம், ஆட்டுக்கும் பயன்படுத்தலாம். நல்லா கொம்புமா இருக்குது. யாரும் வாங்கி கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்கி கட்டியிருப்பாங்க. ஏன்னா ஒரு 25 ரூபா சொல்லியிருப்பாங்க. 20 ரூபா வரைக்கும் முடிச்சிருக்கலாம். 20 ரூபா வரைக்கும் முடிஞ்சிருக்கும். 20 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து செம்மநாட்டம் கட்டாய்க்கு வந்து விலைகள் இருக்காது. விலை வந்து மத்தியமாக தான் இருக்கும். விலைகள் வந்து கம்மியாக தான் இருக்கும். அண்ணன் நல்லா கன்னி ஆடாக வச்சுருக்காரு. என்ன ரேட் சொல்லுறாருன்னு தெரியல. நல்ல ஆடுகள் ஆடுகள் ஒரு 2 புல்லு 4 புல்லு ஆடாக இருக்குது. கன்னியாடு, நல்ல கன்னியாடு. பல்லுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இலை ஆடுகளாக இருக்குது. 4 புல்லு வரைக்கும் போட்டுருக்கீங்க. நல்ல ஆடுகளாக இருக்குது. நல்ல நல்லா இருப்போயில இருக்குது. என்ன ரேட் சொல்கிறான்னு கேட்போம். அண்ணன் ரேட் என்ன சொல்கிறான்னு கேட்போம். என்ன ரேட்டில் கேட்போம். என்ன ரேட் சொல்லுவாங்க, எதுக்கு இன்னும் வரைக்கும் விற்காமல் இருக்குன்னு கேட்போம். அண்ணா என்ன ரேட் சொல்லுதியா? ஆடு 11 ரூபா கரையும். ஆடு 11 ரூபா கரையும் சொல்லுதியா? பல் போட்டிருக்கா, பல் போடலையாண்ணே? 6 பல்லு. 6 பல்லு சேர்ந்துருச்சு. 6 பல்லு. வளர்ப்புக்கு நல்ல ஆடாண்ணே, நல்ல ஆடு, சூப்பர் ஆடு. சம்சாரிக்குள்ள ஆடு. ரைட்டு. குட்டி கிடையாது என்னண்ணா? குட்டி இல்லை, சென்னையா? அப்படி சென்னை ஆடுகள் என்ன ஒரு 2 மாதத்துல ஈனலாமா? இன்னும் 1 மாதத்துல ஈனும். 1 மாதத்துல ஈனும். நல்லா சென்னை ஆடு, நல்லா சென்னை ஆடு, நல்ல வர்க்கமான ஆடு. கன்னி ஆடுகள் வந்து நல்ல ஆடுகளாக இருக்கும். அண்ணன் வச்சுருக்க நல்ல ஆடுகளாக தான் வச்சுருக்காங்க. கன்னி ஆடுகள் சூப்பர் ஆடுகளாக வச்சுருக்காங்க. கன்னி ஆடுகள் நல்லா தரமான ஆடுகளாக வச்சுருக்காங்க. கீழே விடணுமா?
கோழி சந்தைண்ணே. கோழிகள் வந்து எப்போதுமே அதே மாதிரி தானே. கிலோவுக்கு 600ரூவா. நாட்டுக்கோழினா கிலோவுக்கு 600ரூவா. பண்ணக்கோழினா 350 400ரூவா வரைக்கும் கொடுக்காங்கண்ணே. பண்ணக்கோழினா எல்லாம் நாட்டுக்கோழியும் கிடக்கு, பண்ணக்கோழியும் கிடக்குண்ணே. எல்லா ரக கோழிகளுமே கிடைக்கும் உங்களுக்கு. சாதி கோழியிலேருந்து எல்லா கோழியுமே கிடைக்கும். நாட்டுக்கோழி கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதெல்லாம் நல்ல ரக கோழிகள். நாட்டு ரைஸ் நாட்டு ஒரிஜினல் நாட்டுக்கோழி. புறா எல்லாமே கிடைக்கும். இந்த கோழி தான் வேணுமா? கோழி சந்தை. கோழியை தான் கேட்டாப்போ. அதாவது யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது. ரைட் ரைட். எடுங்கண்ணே, எடுத்து யூடியூப்ல போட்டுவிடுங்க. யார் யூடியூப்ல போட்டாலும் இது யாரும் அனுமதி இல்லாமல் போடக்கூடாது. இது ஆமாம், இது எல்லாருமே இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா அண்ணன் அப்போ நம்ம துணிஞ்சு எடுக்கலாம். வியாபாரம் வாங்குறாலும் எடுக்கிறாங்க. வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல வியாபாரங்கள் நல்லா போய்கிட்டு இருக்கு. ஏன்னா சந்தையை பொறுத்தவரை வியாபாரங்கள் நல்லா போய்கிட்டு இருக்கு. நல்லா கோழி சந்தைகள், ரெட்டியார்பட்டி கோழிச்சந்தை, ரெட்டியார்பட்டி கோழிச்சந்தை, கோழி வியாபாரங்கள் நல்லா முறையாக இருக்குது. நல்லா அமோகமான இன்னைக்கு வியாபாரம். என்ன விலை? விலையை சொல்லுங்க ஐயா. 10 விலையை சொல்லுங்க. கையில் இருக்க கோழிக்கு ஜோடிக்கு என்ன ரேட் சொல்லியா? கையில் இருக்க கிலோ 650. எல்லாம் நாடா எப்படி? நாட்டுக்கோழி தான். எல்லாம் நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி அண்ணன் கிலோ 650 சொல்லுதாங்க. ஃபைனல் எவ்வளோனா விடலாம்? கடைக்கு 600 போடுவோம். சில்லறைக்கு 650. பண்ணக்கோழி கிலோ 250. பண்ணக்கோழி வந்து அண்ணன் கிலோ 250 சொல்லுதாங்க. ரெட்டியார்பட்டி ஆட்டு சந்தை மற்றும் கோழி சந்தை, காய்கறி சந்தை எல்லாம் சேர்ந்து நடைபெறுங்க. கோழிகள் நல்லா ரகரகமான கோழிகள் வச்சுருக்காங்க. இன்றைக்கி சூப்பர் ரகமான கோழிகளாக இருக்குது. நாட்டு கோழினா கிலோ 650 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. பண்ணக்கோழினா 250 கிலோ. கிலோ 250 ரூபா வரைக்கும் பண்ணக்கோழி வந்து கொடுக்குறாங்க. சொல்லுங்க இப்போ சொல்லுங்க அண்ணா, என்னென்ன கோழியெல்லாம் வச்சுருக்கேண்ணே? சரி, சோனார் கோழி இருக்கு. நாட்டுக்கோழி ஒரிஜினல் கோழி கிலோ 600 கிலோ 600 விற்கிய. 600 விற்கிய. நாட்டு சேவல் ஒரிஜினல் சேவல் கிலோ 500 தான். கிலோ 500 தான் விற்கிய. அவங்க கண்டு விற்பாங்க. சம்சாரிலாம் விட்டு கொடுத்து தர மாட்டாங்க. சரி, நாங்கள் ஃபிக்ஸடாக தான் விற்போம். 600 500 குஞ்சுகள் எல்லாமே 600 ஆவரேஜா. கோழி சேவல் எல்லாம் எல்லாமே 600 ஆவரேஜ். கிலோ 600 எடை போட்டு தான் வாங்குறோம். சரி, சில இடங்களில் கொடுத்துருவாங்க, சில இடங்களில் தீராது. இப்போ எல்லாமே ட்ரெண்டிங்கில் போனது
ஃபுல்லாக சோனாலி தான் போகுது. சோனாலி தான் போகுது. அந்த கோழியை காட்டுங்கண்ணா. சோனாலின்னு சொல்லு. கோழி வந்து இதான் சோனாலி. சோனாலி. சோனாலி ஓ சரி. சிறுவிட கோழியோட சேர்ந்தது. சரி. இது வந்து வளர்ப்பு வளர்ப்புக்கு வந்து நல்லா இருக்கு. முட்டைக்கு நல்லா இருக்கு. முட்டைக்கு நல்லா இருக்கும். ஆமாம். வந்து கோழி அதிகமான விற்பனை வந்து இதுதான். இதான் நடக்குது. சோனாலி தான் நடக்குது. நாட்டுக்கோழி கூட அவ்வளோ விற்பனை இல்லை. இந்த கோழி தான் சோனாலி வந்து எல்லாரும் முக்கியத்துவமாக வாங்கிட்டு போகிறாங்க. நல்ல முறையாக விற்கி நல்லா அடிபடாது, ஃபால்ட் ஆகாது, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கோழி நல்லா சுத்தமாக இருக்கு. இது போக இந்த கோழி முட்டைக்கு வந்து நல்ல கோழி. முட்டைக்கு நல்ல கோழி. முட்டைக்கு வாங்கி வளர்க்குறவங்களுக்கு இது வந்து ஏதுவான கோழி. நல்லா இருக்கும். சரி. பண்ணையில் மொத்தமாக விட்டாலும் கோழிகள் ஃபால்ட் வராது. மற்ற கோழி எந்த கோழி விட்டாலும் சரி ஃபால்ட் நோய் வரும். கோழிகளுக்கு வந்து மாறு கோழி போட்டோம்னா நோய் வரும். நோய் வராது. நல்லா இருக்கும். உங்கள் பேர் வந்து வியாபாரம் கம்மி தான். உங்கள் பேர் என்ன பேருண்ணா? தென்காசி செந்தில். தென்காசி செந்தில். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 93 60 22 65 43. கோழி கடை இருக்கு. வாங்கி கொடுப்பியா? எந்த சந்தைக்கெல்லாம் போவீங்கண்ணா? எல்லா சந்தைக்கும் வருவீங்க? எல்லா சந்தைக்கும் போவீங்க. சரி. பாம்பு கோயில் சந்தை. தென்காசி சந்தை. கடையநல்லூர். முக்குடல். ரெட்டியார்பட்டி. நல்லா விற்கும். 3 வாரமா வியாபாரம் கம்மி. 3 வாரமா மாசம் கடைசி பார்த்தீங்களா? ஆமாம். வியாபாரம் இல்லை. மாதம் பிறந்தால் தான் ஆட்கள் நிறையா வருவாங்க. 3 வாரமா வியாபாரமே கிடையாது. பெட்டியில் அடிட்டு தான் போகிறோம். சரி. வியாபாரம் கிடையாது. வாங்கின விலையிலேருந்து 100 ரூபா குறைச்சி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி இருக்கு. சரி வாங்க. அப்படின்னா ரெட்டியார்பட்டிக்கு வாங்க, வாங்கிக்கலாம். வாங்க. சௌரியமாக வாங்கலாம். சரி நன்றிண்ணா. விலை சொல்லணும். 7 கோழிக்கு 5000 எவ்வளோண்ணா தரீங்க? 7 கோழி 5000 ரூபா சொல்லுவாங்க. 7 கோழி 5000. கோழி சூப்பர் கோழி நாட்டு கோழி. சரியா? கோழி உங்க கூட சேர்ந்த கோழி நான் 1000 ஆதி கோழி ஒன்று இருக்கு. யாருக்கு 1000 ரூபா. பத்து கோழியா? 10 கோழி அனுசரித்து சொல்லுங்கண்ணா ஒரு ரேட்டை. 8000 சொல்லி 7000 ரூபா சொல்லிட்டியா? அண்ணன் என்ன ரேட்டு கேட்காங்க? 600 ரேட்டு கேட்காங்க. 600 ரேட்டு கொடுத்துடலாமா? அது பண்ண கோழி அண்ணா பேட்டி கொடுத்தாங்க. யாருங்க அவ்வளோதான் பேட்டி கொடுக்க மாட்டேன். அவரை எடுத்துட்டோம். சொல்லுங்கண்ணா. ரெட்டியார்பட்டி சந்தை எப்படி இருக்கு? ரைட்டு. வியாபாரம் கொண்டு வந்திருக்கீங்களா? வாரம் பரவாயில்லாமல் இருக்கும். ஆமாம். எல்லா சந்தையுமே இங்கே நடைபெறும். நல்லா சரி.